வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க. நேற்று இளைஞரணி கூட்டத்தில் பேசிய துணை முதல்வர் உதயநிதி அவர்கள் பேசிய பேச்சு, விஜய்க்கு நேரடியாக விஜய் பற்றி பேசுகிறாரு. தொட்டா உளுந்துரும், பேஸ்மெண்ட்டு வீக்கு மேலையும் வீக்கு அப்படின்னு அவர் பேசினது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா விஜய் கிண்டல் அடித்து அவர் பேசியது. ஏற்கனவே விஜய்லாம் எங்களுக்கு போட்டி இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கும்போது கூட இப்போ மறுபடியும் உதயநிதி நேரடியாக விஜயை தாக்கியிருக்காரு. இதை எப்படி பார்க்குறீங்க? அப்போ விஜய் அவர்கள்ட்ட கட்டமைப்பே இல்லை. விஜய் அப்படிங்கிறவர் சும்மா மக்கள் பார்த்துட்டு போயிடுவாங்க, ஒரு ஓட்டே போட மாட்டாங்க. அந்த ரேஞ்சில் உதயநிதி பேசுகிறாரு. இது உங்களுக்கு உடன்பாடா? இன்னொரு பக்கம் நாட்டில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. அங்கே கோயம்புத்தூரில் ஒரு பாலியல் பிரச்சனையாகட்டும், பொறுப்பு டிஜிபி ஆகட்டும், நெல்மணிகள் முளைச்சி பிரச்சனையாகுது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ராம்சாரில் இவங்க இடம் கட்டிட்டு அது உச்சநீதிமன்றத்தில் பிரச்சனை வருது. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா மாநிலத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை உங்களுக்கு தெரியும். நிதி நிலைமை இல்லாமல் தள்ளாடி கொண்டு இருக்கிறது. இப்படி பல விஷயங்கள் இருக்கும்போது முதல்வர் கமலஹாசன் அவர்கள் வீட்டுக்கு போய் குடும்பத்தோடு போய் அந்த வீடியோ இன்றைக்கி பெரிய அளவுக்கு வைரலாக்குறாங்க. அப்போ நாங்கள் மக்கள் பிரச்சனையில் தலையிட மாட்டோம், படத்துக்கு ரிவ்யூ போடுவோம். முதல் நாளே படம் பார்த்துட்டு இந்த உதயநிதி அவர்கள் ரிவ்யூ போடுவார். நாய்க்குட்டியோட விளையாடுற படத்தெல்லாம் இன்ஸ்டாகிராமில் போடுவார். இது மட்டுமே துணை முதல்வர் பதவிக்கான அழகு அப்படின்னு அவர் நினைக்கிறாரா? இல்லை இளையராஜா வீட்டுக்கு போய் வாழ்த்து சொல்கிறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த நடிகை எம்ஆர் ராஜம் நினைக்கிறேன், அவங்க வீட்டுக்கு போய் இவங்க அந்த அம்மா சிஎம்ஐ பார்க்கணுன்னு சொன்ன உடனே அவங்கள போய் பார்த்தது. இப்போ கமலஹாசன் வீட்டுக்கு குடும்பத்தோடு போனது. ஒரு பக்கம் தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடத்தி குண்டுக்கட்டாக தூக்கிட்டு போகும்போது கூலி படம் பார்க்குறது. இப்படி கேளிக்கைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய முதல்வர் விஜய் அவர்களுடைய கூட்டத்தை பார்த்து இது கேளிக்கையில் ஈடுபடக்கூடிய கூட்டம்னு சொன்னார். ஞாபகம் இருக்குமா? அப்போ யார் கேளிக்கையில் ஈடுபடக்கூடிய கூட்டம் மக்களுக்கு ஒன்றும் புரியல. நீங்கள் பார்த்துட்ருக்க நீங்கள் சொல்லுங்கள், இன்றைக்கி ஒரு துணை முதல்வர் ஒரு முதல்வர் செய்யக்கூடிய காரியமாக இது? இன்றைக்கி ஜெயலலிதாமா இருந்தாங்க, எம்ஜிஆர் அவர்கள் இருந்தார், கலைஞர் இருந்தார். அவங்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு நடிகருடைய பிறந்தநாளோ இசையமைப்பாளர் பிறந்தநாளோ இருக்கும்போது நேரடியாக வீட்டுக்கு போய் அவருக்கு வாழ்த்து தெரிவித்து அந்த வீடியோவை எடுத்து சமூக ஊடகங்களில் பகிர்ந்தாரா? நாட்டில் என்ன பிரச்சனை இன்றைக்கி போயிட்டுருக்கு? இப்போ கொஞ்சம் கூட கவலைப்படாமல், அதாவது என்னென்னா தமிழ்நாடே எங்களுது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒருவரால் தான் இதெல்லாம் பண்ண முடியும். தமிழ்நாடே எங்களுது, எங்கே போயிடுவாங்க சிறுபான்மையினர் மக்கள் எங்களுக்கு ஓட்டு போடுவாங்க. ஏன்னா நாங்கள் எஸ்ஐஆர், பிஜேபி, பாசிச பாஜகன்னு சொல்லிகிட்டு இருக்கோம். பாசிச பாஜக உள்ளே வந்துடும். இந்த ஒன்றை வச்சுக்கிட்டு நாங்கள் அடிக்கக்கூடிய கொள்ளையிலேருந்து நாங்கள் இந்த ஆட்சி அலங்கோலமான ஆட்சி எல்லாத்தையும் மறைக்கிறதுக்கு பிஜேபி ஒரு மட்டமான கட்சி. அதில் எங்களுக்கு மாற்று கருத்து இல்லை. நீங்கள் யார்? நீங்களே சொல்லுங்கள். இந்த மாதிரியான விஷயங்கள் தமிழ்நாட்டை மேன்மையடைய வைக்குமா? பழனிசாமி அவர்கள் சொல்கிற ஒரே விஷயந்தான், ஒரு அமைச்சர் உங்களுடைய மகனும் மருமகனும் இத்தனை கோடி சம்பாதிச்சிருக்காங்கன்னு சொன்னார். அந்த டேப்பு உண்மையாக இல்லையா? இது வரைக்கும் பதில் இல்லை. பதில் இருக்கா? ஏதாவது ஏன் பொறுப்பு டிஜிபியை போடுறீங்கிறதுக்கு நேரடியான விளக்கம் இருக்கா? கோவை மாணவி பிரச்சனை நடக்குது, அதுக்கெல்லாம் காரணம் என்ன? ஏற்கனவே யார் அந்த சார் அப்படிங்கிறது அது ஒரு பெரிய வாதமே, அதை கண்டுபிடிக்கவும் முடியல. ஒரு பக்கம் 41 பேர் உயிரிழந்த பிரச்சனையில் நேரடியாக விஜய் உங்கள் மேலே குறை சொல்கிறாரு, காவல்துறை தான் காரணங்கிறாரு. நீங்கள் வேகமாக உச்சநீதிமன்றத்தில் போய் இல்லை சிபிஐக்கு போயிடக்கூடாது அப்படின்னு 2 அட்டார்னி ஜெனரலை வச்சு வாதிடுறீங்க எங்கள் வீட்டு காசில். இன்னொரு பக்கம் கலைஞருடைய சிலையை நான் திறந்தே ஆவேன், மக்கள் கூடுற இடங்க திறக்கக்கூடாதுன்னா திறந்தே ஆவேங்கிறதுக்காக உச்சநீதிமன்றம் போய் எங்கள் கை காசை போட்டு செலவு பண்ணுறீங்க. உச்சநீதிமன்றம் கலைஞர் சிலையெல்லாம் நீங்கள் நடு ரோட்டில் திறக்கக்கூடாது அப்படின்னு உங்களுக்கு அபராதத்துடன் அதை தள்ளுபடி பண்ணுறாங்க. ஒப்பந்த செவிலியர்கள் மேட்டரில் எங்களுக்கு பணம் கொடுக்கணும் கவர்மெண்ட் அப்படின்னு ஒப்பந்த செவிலியர்கள் கேட்குறாங்க. வேலை செஞ்சதுக்கு காசு இல்லைங்கிறதுக்கு உச்சநீதிமன்றம் போகிறீங்க. இதெல்லாம் இந்த ஆட்சியினுடைய சாதனைகள். இதுதான் திராவிட மாடல். வேறு என்ன சொல்கிறது? இப்போ திராவிட மாடல் ஆதரிக்கக்கூடிய நீங்கள் சொல்லுங்கள். இப்போ நம்ம சொன்னதெல்லாம் உச்சநீதிமன்றம் சொன்னச்சா இல்லையா? செவிலியர்களுக்கு கொடுக்கறதுக்கு காசு இல்லை. ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அனைவருக்கும் உரிமை தொகை கொடுக்கப்படும், தகுதி உள்ளவர்கள். எப்படி கொடுப்பீங்க? வேலை செஞ்சவங்களுக்கே உங்களால் காசு கொடுக்க முடியலையே. இப்படி பல விஷயங்கள் இருக்கிறது. திமுக ஆட்சியை பற்றி உங்களுடைய கருத்தை நீங்கள் சொல்லுங்கள். இன்றைக்கி உதயநிதி அவர்கள் டிவிகே கட்சியெல்லாம் ஒன்றுமே இல்லை, பேஸ்மெண்ட் வீக்கு அப்படின்னு சொல்லி எள்ளி நகையாடி கொண்டு இருக்கிறாரு. உதயநிதி அவர்களுடைய இந்த பேச்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உதயநிதி அவருடைய செயல்பாடை பற்றி உங்கள் கருத்து என்ன? நீங்கள் சொல்லுங்கள். இப்போ நிகழ்ச்சிக்கு போவோம். அதாவது இன்றைக்கி ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், அந்த வள்ளுவர் கோட்டத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் விஜய் மாதிரி ஒருத்தர் வரார். விஜய் மாதிரி ஒருத்தர் இப்படிலாம் கையை வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டில் மாற்றத்தை ஏற்படுத்த போகிறேன், திராவிட இயக்கம் மோசம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அது சொன்ன உடனே அவரை கிண்டல் அடிக்கிறாங்க. யாராவது விஜயை கிண்டல் அடிக்கிறாங்க. முதல்வர், துணை முதல்வர், அவங்களுடைய கட்சிக்காரங்களாம் உட்காந்துருக்காங்க. இது என்னென்னா, இவங்களே ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணி உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டு விஜயை கிண்டல் அடித்து உள்ளே சிரிக்கிறாங்க.
அதான் பார்த்துட்டு இருக்கவங்க நம்ம ஆளுங்க கமெண்ட் போடுறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏப்ரல் மாதம் ரிசல்ட்டு தெரியும், அப்போ தெரியும் விஜய் சொன்ன மாதிரி யார் அறிவாலயத்தில் போய் ஓடி ஒளிகிறான்னு அவங்க ஒரு கமெண்ட் போடுறாங்க. அதாவது இந்த ஆட்சி அப்படிங்கிறது இன்றைக்கி நாங்கள் யாரை பார்த்தும் பயப்படவில்லை, மனுநீதி சோழன் ஆட்சி நடக்குதுன்னு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா துரைமுருகன் ராஜேந்திர சோழன் மாதிரி இன்றைக்கி உதயநிதி கழகத்தை காப்பாற்றுவார். அதாவது துரைமுருகனுடைய பையனுக்கு மாவட்ட செயலாளர் பதவி கொடுத்தாச்சு. இப்போ அவங்களுடைய மருமகளுக்கு சங்கீதா அவர்களுக்கு காட்பாடி தொகுதி கொடுக்க போகிறாங்க. இல்லாட்டினா இன்னொருத்தர் அவருக்கு வேண்டியப்பட்ட பினாமி ஒருத்தர் இருக்கார், சாரதின்னு நினைக்கிறோம் அவர் பேர், அவருக்கு கொடுக்கணும்னு கேட்டுட்ருக்கார். இந்த ஒன்றுக்காக உதயநிதி அவர்கள் ராஜேந்திர சோழனுடன் கம்பேர் பண்ணதும் திமுகவை உதயநிதி தான் காப்பாற்றுவார்னு சொல்லும்போது துரைமுருகனுடைய நிலைமையை பார்த்து ரொம்ப வருத்தமாகுது. அப்போ நீங்கள் இத்தனை தடவை காட்பாடியில் எம்எல்ஏவாக இருந்தேன், அமைச்சராக இருந்தேன், இப்போதெல்லாம் சொல்கிறீங்க. அப்போ இந்த பணம் பதவி அப்படிங்கிறதுக்காக நீங்கள் எந்த எல்லை வரைக்கும் போகிறீங்க? இதுங்க நமக்கு என்ன புரியலன்னா, மக்கள் இதை பார்ப்பாங்க, நம்ம அறிவாலய அடிமைங்கிறோமே பார்ப்பாங்க அப்படிங்கிற கொஞ்சம் கூட கூச்சநாச்சமே இல்லையே. இப்போ நானும் நீங்களோ கூட பணம் கொடுத்தா எது வேணால் பேசிடுவோமா? நீங்களே சொல்லுங்களேன், கொஞ்சம் கூச்சமாக இருக்காது? நடாது இதெல்லாம் அப்படின்ட்டு இது இல்லையே. பேராசிரியர் பதவி விட்டு இங்கே சொன்ன பொன்முடி சொல்கிறாரு, உதயநிதி பின்னாடி தான் இளைஞர்கள் இருக்காங்க. அப்போ எல்லாருமே இந்த சீனியரில் சொல்ல ஆரம்பித்தா என்ன அர்த்தம்னா, எல்லோரும் நீங்கள் இதை பற்றி சொல்லணும், உதயநிதியை தூக்கி வச்சு பேசணும், மக்கள் தூக்கி வச்சு பேசணுங்க சார். என்ன நினச்சிட்டு பண்ணுறாங்கன்னு தெரியல, நீங்களே சொல்லுங்கள். இதெல்லாம் மக்கள் பார்த்துட்டுங்க எப்படி சிரிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் கமலஹாசன் வீட்டுக்கு விருந்து. நாட்டில் எவ்வளவோ பிரச்சனை இருக்குது, நம்ம ஒன்றும் புரியலைங்க. நெல் மணிகளை வைத்துக்கொண்டு அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் புலம்பி தீக்கிறாங்க. நெல் மணிகளை செக்ரட்டரியேட்டுக்கு எடுத்துகிட்டு வர சொல்லி நீங்கள் அதை பார்வையிடுறீங்க. பழனிசாமி அவர்கள் நேரடியாக போகிறார். நேரடியாக போகிற பழனிசாமிகிட்ட ஓட்டு போடுவாங்களா, உங்களுக்கு ஓட்டு போடுவாங்களா சொல்லுங்கள். சரி, விஜய் அவர்கள் கரூர் போலங்கிறீங்களே, நீங்கள் ஏன் சார் விவசாயிகளை பார்க்க போல சொல்லுங்கள். அவருக்காவது 1000 பஞ்சாயத்து பர்மிஷன் கொடுக்க மாட்டீங்க. நீங்கள் தான் கவர்மெண்ட்டே, நீங்கள் தானே போய் பார்க்க வேண்டியது, ஏன் பார்க்கல? உதயநிதி அவர்கள் ஒரே ஒரு தடவை பார்த்துட்டு வந்தார், ஏன் பழனிசாமி போயிட்டாருன்னு உடனே பார்த்துட்டு வரீங்க? அப்போ உங்களுடைய எண்ணம் என்ன? அதாவது அந்த அஜித்குமார் அவர்கள் லாக்கப்பில் டெத்து, அவங்க வீட்டுக்கு நீங்கள் போகல, ஆனால் இளையராஜா வீட்டுக்கு போய் வாழ்த்து சொல்கிறீங்க, ஒரு கேமரா வேறு கூப்பிட்டு போகிறீங்க. இளையராஜா யார்? நீங்கள் சொல்கிற சங்கி அப்படிங்கிற பிஜேபியால் எம்பி ஆக்கப்பட்டவர். மோடிக்கு ஒரு ஆபத்து மேலே வரும்போது காங்கிரஸ் கவர்மெண்ட் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருது மோடிக்கு எதிராக. நேராக உருண்டு ஓடி போய் ஓட்டு போட்டவர் தான் இளையராஜா அவர்கள். காசு கொடுத்தா மியூசிக் போடுவாருங்க அவர் இசைஞானியாக இருக்கணும், காசு வாங்கிட்டு தானே மியூசிக் போட்டார், தமிழர்களுக்காக இலவசமாக போட்டார். அவர் வீட்டு எதுக்கு போய் பார்க்குறீங்க? அவருக்கு எதுக்கு தமிழக அரசு சார்பில் பாராட்டுல யார் வீட்டு காசை செலவு பண்ணுறீங்க? நீங்கள் பார்த்துட்டு இருக்க மக்கள் நீங்களே சொல்லுங்கள், நியாயத்தை சொல்லுங்கள். நீங்கள் இளையராஜா அவர்களுக்கு தமிழ்நாடு அரசு பாராட்டு நம்மளுடைய வரி பணத்தில் பண்ணுறது சரியா? திமுக பணத்தில் பண்ணிட்டுங்க, நம்ம ஒன்றும் ஆட்சி பண்ண இல்லைங்க. கவர்மெண்ட் பணத்தில் எப்படிங்க பண்ணலாம்? துபாய்க்கு சிஎம் குடும்பம் எல்லாம் போனாங்கல்ல, தகவல் அறியும் உரிமை சட்டத்தின்படி திமுக காசில் போனாங்களா, கவர்மெண்ட் காசில் போனாங்களான்னு கேட்டு இது வரைக்கும் பதில் இல்லை. ஏன் பதில் கொடுக்க மாட்டீங்க? நல்லா யோசனை பாருங்கள். இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த நம்ம டிவிக்கே சேர்ந்த ஒருத்தர் தான் போட்டார், செந்தமிழ் சோழனா மனுநீதி சோழனா ஒரு பேர். தகவல் அறியும் உரிமை ஆணையத்துக்கு கோர்ட்டு சொல்லுது தகவலை கொடுங்கன்னு, இது வரைக்கும் கொடுக்கல. இப்போ என்ன அர்த்தத்தில் பண்ணிகிட்டு இருக்கீங்க? இது இப்போ கமலஹாசன் வீட்டுக்கு போய் நீங்கள் விருந்து சாப்பிட்றீங்க, அந்த விருந்து சாப்பிட்றோடைய புகைப்படம் வருது, பார்த்துட்டு இருக்கவங்க என்ன நினைப்பாங்க? என்னங்க நாட்டில் எவ்வளோ சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்குது, பெண்கள் பிரச்சனை இருக்குது, நிதி இல்லாமல் தள்ளாடி கொண்டு இருக்கிறோம். இதையெல்லாம் விட்டுட்டு இப்போ கமலஹாசன் வீட்டுக்கு போயிட்டு நீங்கள் அந்த வீடியோவையும் வெளியிடுறீங்கன்னா அப்போ என்ன அர்த்தத்தில் நீங்கள் பண்ணுறீங்கிற கேள்வி வருமாறாது. தமிழ்நாடு தன்னிகரற்ற மாநிலமாக இருக்கா? எல்லாத்துலேயும் மக்கள் நல்லா இருக்காங்களா? நீங்களே பார்த்துட்ருக்க, நீங்களே சொல்லுங்கள். கேட்டால் நீங்கள் விஜய் மேலே பாயிறீங்க. உதயநிதி அவர்கள் அதாவது விஜயெல்லாம் உங்களுக்கு பொருட்டே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு உதயநிதி விஜயை டார்கெட் பண்ணுறாருன்னு என்ன அர்த்தம்? அப்போ உள்ளேருந்து யாரோ சொல்லியிருக்காங்க, ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் மட்டும் போனீங்கன்னா போதும் தம்பி, உதயநிதி விஜயெல்லாம் ஒன்றுமே இல்லை, உங்களுக்கு அதை விட கூட்டம் கூடின்னு யாராவது சொல்லியிருக்காங்களா என்னவன்னு தெரியல. இன்னும் சில பேர் சொல்கிறாங்க இதே மாதிரி உதயநிதி அவர்கள் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் ஒரு இடத்துல கூட்டம் போட்டோம், இதே கூட்டம் உதயநிதிக்கும் வருங்கிறார். உதயநிதி அவர்கள் சொல்கிறாரு, இல்லை ஈகிள் டவர் இருக்குல்ல, அதே மாதிரி தாஜ்மஹால் இருக்குல்ல, அந்த படத்தெல்லாம் பொருட்காட்சியில் வச்சுருப்பாங்களாம். மக்கள் ஓடி போய் ஃபோட்டோ எடுப்பாங்களாம். ஏன் தாஜ்மஹாலுக்கு போக முடியாது, தாஜ்மஹாலை இங்கே வருதுன்னு ஃபோட்டோ எடுப்பாங்க, அது வெறும் அட்டை தான். அதே போல் தான் யாரை சொல்கிறாருன்னு உங்களுக்கு தெரியும், தட்டினா விழுந்துரும். இதெல்லாம் மக்கள் பார்த்துட்ருக்க மக்கள் என்ன நினைப்பாங்க? அப்போ நீங்கள் யாரை போட்டியாக நினச்சிங்க? முதல்ல நீங்கள் ரொம்ப கான்சியஸாக நினச்சிங்க விஜய் பேரையே சொல்லக்கூடாது.
பழனிசாமிக்கு நமக்கு தான் போட்டிங்கிற மாதிரி கொண்டு போனீங்க. ஆனால் உங்களாலேயே கண்ட்ரோல் பண்ண முடியல. ஏன்னா வரக்கூடிய கூட்டம் அப்படி சரியான கூட்டம். யூடியூப்பு, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் அலருது, ஒன்றும் பண்ண முடியல. அப்போ விஜய் மீது உங்களுடைய வன்மத்தை கக்கி கொண்டிருக்கிறீர்கள். வேறு என்ன சொல்கிறது? நாட்டில் பிரச்சனையே இல்லை, பெண்கள்லாம் பாதுகாப்பாக இருக்காங்க, சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருக்குது அப்படின்னா நம்ம ஏதாவது பேச முடியுமா? கிட்னி திருட்டில் ஆரம்பித்து, பல்கலைக்கழக மாணவியில் ஆரம்பித்து, லாக்அப் டெத்தில் ஆரம்பித்து, ஆவண கொலையில் ஆரம்பித்து, இந்த ராம்சாரில் வந்து பில்டிங் கட்டுறதில் ஆரம்பித்து, நம்ம இதில் நம்ம கவர்மெண்ட் ஜாப் வந்து விலைக்கு வருதுங்கிற ரேஞ்சுக்கு போய் கனிம வள கொள்ளை, இந்த பக்கம் பார்த்திங்கன்னா செம்மண் முறைகேடில் பொன்முடி, அது பக்கம் டாஸ்மார்க்கில் முறைகேடு, இப்படி அப்போ எல்லா துறையிலும் முறைகேடு பண்ணி கொண்டு நீங்கள் சொல்கிறீங்க மனுநீதி சோழன் ஆட்சி நடக்குதுன்னு செல்வ பிறந்தைக்கு சொல்கிறார். செல்வ பிறந்தைக்கு அப்படி தான் சொல்லுவார். அவருக்கு எவ்வளோ கட்டிங் போகுதுன்னு தெரியலன்னு தான் மக்கள் பேசி கொண்டு இருக்கிறார்கள். நல்லா யோசனை பாருங்க, காங்கிரஸ் வந்து இப்படி பேசலாமா? மனுநீதி சோழன் ஆட்சி நடக்குதுங்கிறார். இன்னொரு பார்த்தீங்கன்னா ஜோடங்கர், யார்? அவர் தான் இங்கே இருக்கக்கூடிய பிரதிநிதி, இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் உட்கார காங்கிரஸ் பிரதிநிதி. அவர் என்ன சொல்கிறாரு? இல்லைங்க, வர தேர்தலில் நாங்கள்லாம் அதிக சீட்டு கேட்போங்க, திமுக செய்கிற எல்லாத்துக்கும் நாங்கள் முட்டு கொடுக்க முடியாது சொன்னாரா இல்லையா? ஏன் அவர் அப்படி சொல்கிறாரு? 41 பேர் உயிரிழந்ததுக்கு காரணம் வந்து விஜய் தான் அப்படின்னு உங்கள் ஆட்கள்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது ராகுல் காந்தி அதை பற்றி பேசவே மாட்டுறாரே, ஏன் அமைதி காத்து கொண்டு இருக்கிறார்? இப்போ ராகுல் காந்தி போடுற கணக்கு என்ன? அப்போ இன்றைக்கி திமுகவுக்கு கூட்டணி கட்சியாலே ஏழ்ற இவங்க என்ன நினச்சி, அதனால தான் காங்கிரஸ் கை விட்டு போகாதுன்னா அவங்க புலம்புறது. விஜயை பார்த்து இவர்கள் அச்சப்படுகிறார்கள். அதற்கு ஒரு உதாரணம் தான் உதயநிதி அவர்கள் பேசிய பேச்சு. கமலஹாசன் வீட்டுக்கு போங்க, நீங்கள் விருந்து அப்படிங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. மக்கள் நலனில் அக்கறை செய்து விட்டு நீங்கள் பாட்டா யார் என்ன கேட்க போகிறா? ஆனால் மக்கள் நலனில் விருப்பம் இது பண்ணாமல் இப்போ கமலஹாசனை மதிக்கிறாங்க, சிறந்த நடிகர், அதில் மாற்று கருத்தெல்லாம் இல்லை. கமலஹாசன் ஒரு சிறந்த நடிகர். ஆனால் கமலஹாசன் ஒரு இன்னொன்றுங்க, கமலஹாசன் எதுக்கு ஒரு எம்பி சீட்டு கொடுத்தீங்க? நல்லா யோசனை பாருங்கள். அப்போ இன்றைக்கி வந்து அவர் எடுக்கக்கூடிய படம் என்ன எடுக்க போகிறாருல, அந்த படத்துக்கு யார் ஃபைனான்ஸ் பண்ணுறது? அரசியல் புரசில் பல தகவல்கள் வருகிறது. அந்த படத்துக்கு ஃபைனான்ஸ் பண்ணக்கூடிய தகுதி இன்றைக்கி தமிழ்நாட்டில் யார் இருக்குது? நீங்களே சொல்லுங்கள். அப்போ இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் என்ன? எல்லாவற்றிலும் பணம். ரியல் எஸ்டேட்டு நீங்கள் தான் பண்ணுவீங்க, பட தயாரிப்பு நீங்கள் தான், விநியோகஸ்தரும் நீங்கள் தான், குடிநீர் கம்பெனி நீங்கள் தான் வச்சுருப்பீங்க, சேட்டலைட் சேனலும் உங்கள் கண்ட்ரோலு. அப்போ தமிழகம் அப்படிங்கிறது ஒரு குடும்பத்தில் கையில் இருக்குது அப்படின்னு ஜெயலலிதா சொன்னாங்கல்ல, அது இன்றைக்கும் இருக்குல்ல. ஒரு குடும்பம் சுரண்டுதுன்னு விஜய் சொல்கிறது மக்கள்கிட்ட எடுபடுமா? இல்லை நீங்கள் சொல்கிறீங்க விஜய்க்கு ஒன்றும் தெரியாதுன்னு. ஆமாங்க, விஜய் வந்து அவர் சொந்த காசில் வந்து நிற்கிறாரு, நீங்கள் யார் காசில் நிற்கிறீங்கிறது மக்களுக்கு தெரியுமா தெரியாதா? இது எல்லா விஷயங்களையும் மறைச்சிட்டு இப்போ திமுக காரங்களை ஒருத்தரை கூப்பிட்டு இல்லைங்க ஒரு குடும்பம் சுரண்டுதுன்னு விஜய் சொல்கிறாரு, உண்மையா இல்லையான்னு கேட்டால் என்னங்க சொல்லுவார்? அதெல்லாம் சுரண்டவே இல்லைங்க, நீங்கள் வேறங்க. கமல் சொல்லுவாரா ஒரு குடும்பம் சுரண்டுதுங்கிறது உண்மை இல்லைன்னு? திருமாவர்கள் சொல்லுவார். இது வரைக்கும் சொல்ல வேண்டியதானே. சண்முகம் அவர்கள் சொல்ல சொல்லுங்கள் சார், அதுக்கப்புறம் நாங்கள் வந்து திமுக ஆதரிச்சே நான் பேசுகிறேன். சண்முகம் அவர்கள் திமுகவில் ரொம்ப சூப்பரான கட்சி, திமுகவில் யாரும் கொள்ளடிக்கலை, உதயநிதி அவர்களும் ஸ்டாலின் அவர்களும் சிறப்பாக ஆட்சி நடத்தி கொண்டிருக்கார், சொல்லுங்கள் பார்க்கும் சண்முகம் அவர்கள். சண்முகம் அவர்கள் என்ன சொல்கிறாரு? இதே மாதிரி போச்சுன்னா நடு ரோட்டில் நிற்க போகுது ஏதாச்சும் சொல்கிறாரா இல்லையா? இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே நடக்கக்கூடிய அத்தனை அநியாயங்களையும் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சட்டம் ஒழுங்கு அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் இன்றைக்கி எவ்வளோ மோசமாக சந்தி சிரித்து கொண்டு இருக்கிறது. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை தான் இந்த ஆட்சியை முட்டு சந்தில் கொண்டு போய் நிறுத்தும். இந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய அலட்சியத்தினால் பொறுப்பு டிஜிபி இருக்குது, உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியிருக்குது, கொஞ்சம் கூட கவலைப்படாமல் இருக்கீங்க. கேட்டால் எதை கேட்டாலும் பாசிச பாஜகன்னு தப்பிச்சுக்க பார்க்குறீங்க. அதாவது பழனிசாமி அவர்கள் கூட்டணி ஒன்றும் இல்லை, அது வந்து என்ன உடச்சி விட்டாச்சு. ஏன்னா வந்து செங்கோட்டையன் ஒரு பக்கம், டிடிவியில் ஒரு பக்கம் இருக்காங்க. இந்த பக்கம் விஜய் கட்சியில் கட்டமைப்பு இல்லை. இதெல்லாம் ரெண்டும் இல்லை, நம்ம ஈஸியாக ஜெயிச்சலாம் நீங்கள் நினைக்கிறீங்க. மக்கள் உங்களை பார்த்துட்ருக்காங்க. நம்ம தொடர்ந்து இந்த விஷயத்தை சொல்லுவோம், நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க சார். கூட்டமாக விஜய்க்கு மக்கள் வராங்கல்ல, இவங்களாம் ஓட்டு போடாமல் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? பழனிசாமி அவர்களுக்கு கூட்டம் வருது, இந்த கூட்டம்லாம் ஓட்டு போடாமல் இருக்குன்னு நினைக்கிறீங்க? எப்படி நீங்கள் ஈஸியாக ஜெயிச்சிருவீங்க? இதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு மறுபடியும் இந்த குடும்பத்தை ஆட்சியில் கொண்டு அமர வைப்பார்கள். நீங்கள் கணக்கு போட்டு கொண்டு இருக்கிறீர்கள். திமுக அந்த கணக்கு தான் போடுது. காசு இருக்குது, கடைசி நேரத்தில் என்ன வேணால் பண்ணலாம். ஏற்கனவே உரிமை தொகை நிறைய பேருக்கு கொடுக்கலாம். செவிலியர்களுக்கு காசு கொடுக்க முடியல, உரிமை தொகை உங்களுக்காக காசு கொடுக்க முடியுது. அரசு ஊழியர்களுக்கு வந்து பழைய ஓய்வு திட்டம் கொடுக்க முடியல. இன்னும் இதில் போக்குவரத்து துறையில் ஈடுபடக்கூடிய வெளியில் வராங்க, பணிக்கொடை கொடுக்க முடியல, புலம்பி தீக்கிறாங்க. டாஸ்மார்க் ஊழியர்கள் நிம்மதி அல்ல, ஜாக்டோ ஜியோ போராட்டத்தை அறிவிச்சிருக்காங்க, ஆசிரியர்கள் போராட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. இது எல்லாத்தையும் தாண்டி விவசாயிகளுக்கு மேலே நீங்கள் எந்த விதமாக அடக்குமுறை பண்ணுறீங்க? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி விவசாயிகள் எவ்வளோ பாதிக்கப்பட்டாங்க, இப்போ இந்த டெல்டா மாவட்டங்கள் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்காங்க. இவர்களெல்லாம் உங்களுக்கு ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? சென்னையே தடுமாறி தேர்தல் வரட்டும் பாருங்கள், வரக்கூடிய தேர்தல் பாருங்கள். இன்னும் 108 நாள் 110 நாளில் தேர்தல் இது பண்ணுவாங்க, அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. திமுக ஒரு கணக்கு போட்டு கொண்டு இருக்கிறது. மக்களாகிய நீங்கள் முடிவு கட்ட தயாராகிவிட்டார்கள். நம்ம உறுதியாக நம்புகிறோம். உங்கள் கருத்தை சொல்லுங்கள், தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.